வணக்க மக்களே. கோதுமையும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் தினமும் நீங்க உங்களுடைய உணவுல கோதுமையை சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறி ரத்தம் சுத்தமாகும். கோதுமையில புற்றுநோய் தடுக்கக்கூடிய விட்டமின் இ, செலினியம் மற்றும் நார்சத்து போன்ற சத்துக்கள்லாம் இருக்கு. கோதுமையை நீங்க களியாக செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த விருப்பமான குழம்பு வகைகளோட நீங்க சேர்த்து இந்த மாதிரி கோதுமையோட களியை சேர்த்து சாப்பிடும்போது உங்க உடலில் இருக்கக்கூடிய கொழுப்போட அளவை நீங்க குறைக்க முடியும். இது மட்டும் கிடையாதுங்க மக்களே, கோதுமை உங்களுடைய உடல்நலம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்துது. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி விளக்கமாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கோதுமை ரத்தத்தை சுத்தப்படுத்தும் மக்களே. தினமும் நீங்க கோதுமையை உங்களுடைய உணவுல சேர்த்து வந்தீங்க அப்படின்னா கோதுமையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதன் மூலமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறி உங்களுடைய ரத்தம் சுத்திகரிக்கப்படும். இதனால அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற ரத்தம் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் நீங்க தடுக்கலாம். அந்த பிரச்சனையும் குணப்படுத்திக்கலாம். ஸோ உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு நீங்க கோதுமையை எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கோதுமையை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கோங்க. பெரும்பாலானோருக்கு கோதுமை பொருட்களை சாப்பிட்டா உடல் எடை குறையும் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க இந்த மைதா மாவை தவிர்த்து கோதுமையை சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்க மைதா மாவை தவிர்த்து கொஞ்சம் கொஞ்சம் கோதுமையை இனிமே சாப்பிடுங்க. உங்களுடைய உடல் எடை நீங்க நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பிக்கும். ஸோ உடல் எடை குறையிறதுக்கு நீங்க கோதுமை மாவை எடுத்துக்கலாம். செரிமானத்தை சீராக வைக்கும் கோதுமை மக்களே. மைதாவை நீங்க அதிகம் சாப்பிட்டீங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். ஆனால் கோதுமையை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அது எளிதில் செரிமானமாகும். இதனால செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படாது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் அதையும் கோதுமையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு குணப்படுத்திடும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்க முன்னாடியே கோதுமையை சாப்பிட்டு நீங்க பழக்கப்படுத்திக்கோங்க. மைதாவை தவிர்த்துக்கோங்க. இதய நோய் உங்களுக்கு வராம இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கோதுமையில் செஞ்சக்கூடிய உணவுப் பொருட்களையும் கோதுமையை நீங்க எடுத்துக்கலாம். இதய நோய் உள்ளவர்கள் கோதுமையை நீங்க உணவுல சேர்த்து வந்தீங்க அப்படின்னா இதயம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். ஸோ வலிமையாக ஆரம்பிக்கிறதுல உங்களுடைய இதய நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும். முன்னாடியே நீங்க இப்ப இருந்தே கோதுமையை சாப்பிட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இதயம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கிறதால இதய நோய்கள் வராமல் நீங்க தடுக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். புற்றுநோயை தடுக்கும் கோதுமை மக்களே. உங்களுக்கு தெரியுமா, கோதுமையில புற்றுநோயை தடுக்கக்கூடிய விட்டமின் இ, செலினியம் மற்றும் நார்சத்து இது எல்லாமே இருக்கு. ஆகவே நீங்க இதை தவறாம கொஞ்சமாவது நீங்க சாப்பிட்டு வந்தீங்க, இந்த கோதுமையை எப்படியாவது உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதன் மூலமாக புற்றுநோயை நீங்க தடுக்கலாம். புற்றுநோய் உங்களுக்கு இருந்தா கூட நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்திக்கலாம். அதுக்காகவாவது நீங்க பாத்தீங்கன்னா கோதுமையை சாப்பிடுங்க. உங்களுக்கு பிபி இருக்குங்களா, பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க மைதா ரொட்டி சாப்பிட்றதை நிறுத்திட்டு கோதுமை ரொட்டியை சாப்பிடுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ஹை பிபி, ஹை பிளட் பிரஷர் இருக்கு பாத்தீங்களா, உயர் ரத்த அழுத்தம், அந்த பிரச்சனை உங்களுக்கு ஏற்படாதவரை பாதுகாக்கும். பொதுவாகவே ரத்த அழுத்தம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த ரத்த அழுத்தம் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்க கோதுமையை சாப்பிடுங்க. மைதாவை சாப்பிட்றதை நீங்க நிறுத்திக்கோங்க. தைராய்டு பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை நீங்க கியூர் பண்ணிக்கிறதுக்கு, வராமல் தடுக்கிறதுக்கு கோதுமையை எடுத்துக்கலாம். இப்பெல்லாம் நிறைய பேர் மக்கள் பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனைலாம் அவதிப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் கோதுமையை தங்களுடைய உணவுகளில் சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா மிகவும் நல்லது. தைராய்டு பிரச்சனையை உங்களுக்கு குணமடையும். தைராய்டு பிரச்சனை வராமலும் தடுக்கிறதுக்கு அவங்க உடல்ல ஆற்றல் இருக்கும். வாய் துர்நாற்றம் உங்களுக்கு இருக்கா, வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்க கோதுமையை உணவுல அதிகம் சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா வாய் துர்நாற்றம் இதிலிருந்து நீங்க விடுபடலாம். ஏன் அப்படின்னா கோதுமையில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட விட்டமின்கள் உங்களுடைய வாய் துர்நாற்றத்தை கட்டுப்படுத்தும். ஸோ உங்களுக்கு அந்த வாய் துர்நாற்றத்தை கியூர் பண்ணும். வாய் துர்நாற்றம் இனிமேலும் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கோதுமை எடுத்துக்கோங்க. அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கும் கோதுமை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எலும்பு சம்பந்தமான அலர்ச்சி பிரச்சனையை உங்களுக்கு அதை குணப்படுத்துறதுக்கு நீங்க கோதுமையை எடுத்துக்கலாம். எலும்பு அலர்ச்சி உள்ளவர்கள் தினமும் உங்களுடைய டயட்ல நீங்க கோதுமை ரொட்டி அல்லது பிற வகைகள்ல ஏதாவது ஒரு முறையில் கோதுமையை நீங்க உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது எலும்புகளில் ஏற்படக்கூடிய அலர்ச்சியை தடுக்கும். எலும்பு அலர்ச்சியை தடுத்து எலும்பு சம்பந்தமான ஆஸ்டியோபோரோசிஸ் நோய், எலும்பு மெலிவு நோய் போன்ற பிரச்சனைகளை நீங்க போகாம இருக்கிறதுக்காக, எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, எலும்பு அலர்ச்சி பிரச்சனையை கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்க கோதுமையை எடுத்துக்கலாம். நீங்க சுகர் பேஷண்டா, நீரிழிவு நோயாளிகளாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இன்சுலின் சுரப்பை சீராக வைக்கிறதுக்கு கோதுமை உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. கோதுமையை நீங்க உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கும் போது அதனுடைய அளவு பிளட்ல உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். நீரிழிவு நோய் உங்களுக்கு வராமல் நீங்க முன்னாடியே தடுக்கிறதுக்கும் கோதுமையை சாப்பிட்டு நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு இருக்கா, தீராத மலச்சிக்கல் பிரச்சனையால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கும் போது கோதுமையால செய்யப்பட்ட சப்பாத்தியை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நார்சத்து உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செஞ்சு மலச்சிக்கல் உங்களுக்கு விடுதலை தரும். மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நீங்க முன்னாடியே போகக்கூடாது அப்படின்னா கூட நீங்க நிறைய நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுகளோட நார்சத்து இருக்கக்கூடிய உணவுகளையும் சேர்த்து சாப்பிடணும். அப்ப நார்சத்து இந்த கோதுமையில் இருக்கிறதால கோதுமையை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடலாம், வராமலும் தடுக்கலாம்.
சிறுநீரக பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? 30 வயதிற்கு மேல சிறுநீரக பிரச்சனைகள் நமக்கு ஆரம்பிச்சிடும். ஆகவே அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நம்ம தள்ளி இருக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா தினமும் நீங்க கோதுமையை உங்களுடைய உணவுல சேர்த்து வர வேண்டும். இதனால சிறுநீரக கற்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படுவது தடுக்கப்படும். சிறுநீரக பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு சிறுநீரக கற்கள் இது போல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதை குறைக்கிறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா கோதுமையை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். ரத்த சோகை ப்ராப்ளம் அனிமியா இருக்கா உங்களுக்கு, அல்லது அனிமியா வராமல் தடுக்கணும் அப்படின்னா கூட நீங்க கோதுமை எடுத்துக்கலாம். உடல் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா நீங்க கோதுமையை உங்களுடைய உணவுப் பொருட்கள்ல உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்தணும். நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ரெட் பிளட் செல்ஸ் அந்த ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை உற்பத்தி அதிகரிக்க செய்யும். உற்பத்தி அதிகமாகும் போது ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய அந்த புரதங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதால அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயெல்லாம் நீங்க குறைச்சிக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். புரோட்டீன் நிறைந்தது இந்த கோதுமை மக்களே. கோதுமையில புரோட்டீன் அதிகம் இருக்கு. எனவே பால் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்க கோதுமை சப்பாத்தி அல்லது கோதுமை பிரெட் போன்றவற்றை நீங்க தினமும் உங்களுடைய உணவுல சேர்த்துட்டு வாங்க. அதை நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கோதுமையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கிடைக்கிறதால பாலில் இருந்து பெற முடியாத சத்துக்களை நீங்க கோதுமை வெளியில பெறலாம். இந்த கோதுமையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு பலவிதமான நோய்களை குணப்படுத்தும். அந்த அளவுக்கு அதிசய தன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் கோதுமையில் இருக்கிறதால தினமும் நீங்க கோதுமையை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்க முடியல அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது கோதுமை சார்ந்த உணவுப் பொருட்களை உங்களுடைய உணவுகளில் சேர்த்து அவருடைய மருத்துவ பயன்களை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.